வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 27 பாலிமெரிக் பிடிசி ரீசெட்டபிள் ஃபியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன பாலிமெரிக் பிடிசி ரீசெட்டபிள் ஃபியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஷார்ட்டாக வந்து பிபிடிசி ரீசெட்டபிள் ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ரீசெட்டபிள்னால் நம்ம நார்மலாக பார்த்துருப்போம், கன்வென்ஷனல் ஃபியூஸில் வந்து எதுவும் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃபியூஸ் வந்து ப்ளோன் அவுட் ஆயிரும். அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் திருப்பி அந்த சர்க்கியூட்டை நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். ஆனால் இது வந்து ரீசெட்டபிள் ஃபியூஸ். ரீசெட்டபிள் ஃபியூஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், எம்சிபி. அது வந்து என்ன செய்யும், ஏதாவது ப்ராப்ளம்னா ட்ரிப் ஆயிரும், அதை நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். பட் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் ஒரு எம்சிபியை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. ஏன்னா எலக்ட்ரானிக் சர்க்கியூட் ரொம்ப சின்னதாக இருக்கும், எம்சிபியுடைய சைஸே பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூடைய பவர் சப்ளை வரைக்கும் எம்சிபி வழியாக கொண்டு வரலாமோ தவிர அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே வந்து நம்ம எம்சிபியை ப்ராவைட் பண்ண முடியாது. அதற்குத்தான் இந்த பாலிமெரிக் பிடிசி ரீசெட்டபிள் ஃபியூஸ் பயன்படுகிறது. அந்த பிபிடிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிமெரிக் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரீசெட்டபிள் ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கான்செப்டில் ஒர்க் பண்ணும். அதாவது அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ரெசிஸ்டன்ஸ், இந்த ஃபியூஸுடைய ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்போன்னா, டெம்பரேச்சர் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ, கரண்ட் ஓவர் கரண்ட் போகிறப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஓவர் கரண்ட் போகிறப்ப, அன்சேஃப் கரண்ட் போகிறப்ப இது வந்து அதை லிமிட் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் கான்ஸ்டன்ட் சேஃப் கரண்ட், அதனுடைய ரேட்டட் கரண்ட் என்னவோ அந்த கரண்ட்டை இது அலோவ் பண்ணும். அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. இதனுடைய டிசைன் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரீசெட்டபிள் ஃபியூஸை வந்து எந்த இடங்களெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் லைன், டெலிகாம், ஐஓ போர்ட், ப்ராசஸ் கண்ட்ரோல், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ப்ரொடெக்ஷன், ரயில்வேஸ், அப்புறம் அவுட்டோர் சிக்னலிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயும் பயன்படுத்தியிருப்பாங்க. எஸ்எம்பிஎஸ்சில் பயன்படுத்துகிறாங்க, எல்லா இடங்களையும் இதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது என்ன கான்செப்டில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாலிமெரிக் பிடிசி ரீசெட்டபிள் ஃபியூஸ் வந்து இப்போ இந்த படத்தில் பாருங்கள். இந்த படத்தில் அது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த க்ரீன் கலரில் நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாமே என்னென்னா நான் கண்டக்டிவ் கிறிஸ்டலைன் ஆர்கானிக் பாலிமர் மேட்ரிக்ஸ். அதாவது மின்சாரத்தை கடத்தாத ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலில் கிறிஸ்டல் ஃபார்மில் உள்ள ஆர்கானிக் பாலிமெட்ரிக் ஒரு நெட்வொர்க்கு மேட்ரிக்ஸ். ஸோ அதை வந்து அதுக்கு நடுவில் உள்ள கேப்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டக்டிவ் கார்பன் பிளாக் பார்ட்டிகிள்ஸை வச்சு, அந்த கார்பன் பார்ட்டிகிள்ஸை வச்சு அதுக்கு இடையில் உள்ள அந்த ஒரு கிறிஸ்டலின் மேட்ரிக்ஸுக்கு நடுவில் உள்ள கேப்பை லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சைடில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு கரண்ட் வந்து இன்னொரு சைடுக்கு அந்த கார்பன் வழியாக கடத்தப்படும். அந்த நான் கண்டக்டிவ் கிறிஸ்டல் இருந்தால் கூட அதனுடைய கேப் வழியாக கார்பன் வழியாக அது கடத்தப்படும். ஸோ இது வந்து இந்த கரண்ட்டுடைய அளவு வந்து ஸ்டெடியாக இருக்கிற வரைக்கும் அது வந்து கூலாக இருக்கும். அந்த நான் கண்டக்டிவ் கிறிஸ்டல்ஸ் வந்து கூலாக இருக்கிற வரைக்கும் அந்த பிளாக் கார்பன் பார்ட்டிகிள்ஸ் வழியாக கரண்ட் கடத்தப்பட்டு கொண்டு இருக்கும். அந்த கரண்ட்டை என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோல்டு கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் வந்து அந்த சர்க்கியூட்டில் ஒரு ஓவர்லோடு வருதுன்னு வைங்க, அல்லது ஓவர் கரண்ட் வருதுன்னு வைங்க. அப்படி ஓவர் கரண்ட் அதில் ஒரு சர்ஜ் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த கார்பன் வழியாக போகிற கரண்ட் காரணமாக அது வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஹீட் ஆகிறப்ப என்ன செய்யும், அந்த நான் கண்டக்டிவ் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அது வந்து கிறிஸ்டல் ஸ்டேட்லேருந்து அமார்ஃபஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அதாவது கிறிஸ்டல் ஸ்டேட்னா ஒரு படிக உருவம், ஒரு படிகமாக ஒரு முறையான அமைப்பில் இருக்கிற உருவத்திலிருந்து ஒரு முறையற்ற அமைப்பாக, ஒரு உருவமற்ற அமைப்பாக ஒவ்வொன்றும் கண்ணா பின்னான்னு விரிவடைய ஆரம்பிக்கும். அப்படி விரிவடைகிறப்ப என்ன செய்யும், இந்த கார்பன் வழியாக போன கண்டக்ஷன் வந்து கட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆக டோட்டலாக பிளாக் பண்ணிடும். ஸோ இதன் வழியாக இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு கரண்ட்டு வராது. இப்போ உள்ள கரண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரிப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பாருங்கள், முதல் படத்தில் பாருங்கள், அந்த கரண்ட்டுடைய நம்பர் ஆஃப் ரேஸ் அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் ஹீட் ஆகி ஓவர் கரண்ட்டு ஃப்ளோ இருக்கிறப்ப பாருங்கள், கரண்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த குறைவான கரண்ட்டு எதுக்கு பயன்படும்னா, இந்த கிறிஸ்டல்ஸை அந்த அமார்ஃபஸ் ஸ்டேட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் பாயுமோ தவிர இந்த பக்கம் லோடுக்கு சுத்தமாக கரண்டே அனுப்பாது.
ஸோ இப்போ இதை எப்படி ரீசெட் பண்ணலாம்? இது வந்து ரீசெட்டபிள் ஃபியூஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த ஃபியூஸை எப்படி ரீசெட் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் வில் ரீசெட் ஆட்டோமேட்டிக்கலி. ஆமாம், அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவரை ஆஃப் பண்ணாலோ அல்லது அந்த ஃபெயிலியரை எலிமினேட் பண்ணிவிட்டு பவரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ரீசெட் ஆகிரும். நம்ம மேனுவலாக வேறு எந்த விதமான ரீசெட்டும் அதில் பண்ண தேவையில்லை. இந்த மெத்தடில் தான் ஒரு பிபிடிசி ரீசெட்டபிள் ஃபியூஸ் ஒர்க் பண்ணுது. இப்போ அதனுடைய ஒரு அப்ளிகேஷனை பாருங்கள். இந்த எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட் ஒன்று சாம்பிள் கொடுத்துருக்கோம். அந்த சர்க்யூட்டுடைய அவுட் கோயிங்கில் பாருங்கள். அது வந்து ஒரு 12 வோல்ட் 1 ஆம்பியர் சர்க்யூட்டு. அந்த 12 வோல்ட் டிசி அவுட்புட்டில் பாருங்கள். அந்த 1000 MFT கெப்பாசிட்டருக்கு அடுத்தால அந்த 12 வோல்ட் டிசியை வந்து 4 சேனலாக பிரிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் பர்டிகுலர்லி இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து 4 சேனல் எஸ்எம்பிஎஸ். ஸோ அது வந்து ஒரு சிசிடிவி கேமரா 4 கேமராவுக்கு சப்ளை ஃபீட் பண்ணுறதுக்கான எஸ்எம்பிஎஸ். ஸோ அதை 4 சேனலாக பிரிச்சிருக்காங்க. அந்த 4லையுமே 4 பிபிடிசி ரீசெட்டபிள் ஃபியூஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் அந்த ரீசெட்டபிள் ஃபியூஸ். அது என்ன மேனுஃபேக்சரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிஃபியூஸ்ங்கிற மேனுஃபேக்சரர் தயாரித்த RS30135 அப்படிங்கிற அந்த ரீசெட்டபிள் ஃபியூஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RS30 அப்படிங்கிறதுடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளில் பாருங்கள். RS30135 அதுக்கு உள்ள மீனிங் வந்து 30ங்கிறது 30 வோல்டேஜ் அதனுடைய ரேட்டட் வோல்டேஜ், மேக்ஸிமம் ரேட்டட் வோல்டேஜ். அப்புறம் 135 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த முதல் காலத்தில் பாருங்கள் ஹோல்டு கரண்ட், அதனுடைய ஸ்டெடி ஸ்டேட்டில் ரன்னிங் கரண்ட் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 1.35 ஆம்பியர். அதான் அந்த 1.35ங்கிறத 135 அப்படின்னு சொல்லி அதனுடைய பார்ட் நம்பரில் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அடுத்த காலம் பாருங்கள், அது வந்து ட்ரிப் கரண்ட். இது வந்து 1.35 ஆம்பியருங்கிறப்ப 2.7, அதாவது டபுள் த கரண்ட் போகிறப்ப அது வந்து ஆல்வேஸ் ட்ரிப் ஆகிட்டு இருக்கும். அப்படிங்கிறக்காக அதனுடைய எந்த கரண்ட்டில் அது ட்ரிப் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2.70 ஆம்பியர். அடுத்தால மேக்ஸிமம் டைம் டு ட்ரிப் எவ்வளோ நேரம் அதிகபட்சம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மடங்கு ஹோல்ட் ஆன் கரண்ட்டை விட, அதாவது இப்போ 1.35னா அதை விட 5 மடங்கு. அப்போ 6.75 வோல்ட்டு 6.75 ஆம்ஸ் வரைக்கும் போச்சுன்னா அது வந்து 7.3 செகண்டில் ட்ரிப் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தால மேக்ஸிமம் வித்ஸ்டாண்ட் கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ஆம்ஸ். இந்த RS30 வோல்ட் மாடல் எல்லாமே 100 ஆம்ஸ் மேக்ஸிமம் வித்ஸ்டாண்ட் கரண்ட். அந்த 100 ஆம்ஸ் கரண்ட் போனால் கூட அந்த டிவைஸ் டேமேஜ் ஆகாமல் அது காப்பாற்றப்படும். அதுக்கு மேலே போகிறப்ப இந்த ஃபியூஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு பிபிடிசி ரீசெட்டபிள் ஃபியூஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, அதை ஒரு அப்ளிகேஷனில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.